Hi hello friends, welcome to Lone Wolf. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1971 நவம்பர் 24க்கு 36 பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் அமெரிக்காவில் இருக்கிற போர்ட்லாண்ட்லேருந்து சியாட்டலுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கான ஜேர்னி தான். இந்த 36 பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் வந்து இப்போது டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் மட்டும் ஏரோஸ்டஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டேன், என் சூட் கேஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது, எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, அந்த டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு அப்படின்னா, ஃப்ளைட் சியாட்டலில் லேண்ட் ஆன உடனே ஒரே ஒரு பர்சன் மட்டும் வரணும், ஃப்ளைட்டோட ஃபியூல் டேங்க்கை ஃபுல் பண்ணணும், 2 பேக் ஃபுல்லாக அமெரிக்கன் டாலர்ஸ் இவங்கக்கிட்ட கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் 4 பேராஷூட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாமே கொடுத்த உடனே ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நான் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் மறுபடியும் நான் சொல்கிற டெஸ்டினேஷனுக்கு கிளம்பணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துல ஸ்லோ பண்ண சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த கேபின் க்ரூவை பைலட்டோட ரூமில் அனுப்பிட்டு பின்னாடி ஒரு ஸ்டேர்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த ஏரோப்ளேனில், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ளைட்டில், இந்த ஏர்க்ராஃப்டில். அதில் ஸ்டெப்ஸில் இறங்கி 2 பேக் கேஷோட அவர் கொண்டு வந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு குதிச்சவர் என்ன ஆகிறாரு அப்படின்னு போலீஸ் FBI இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 இந்த இயர் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நார்த் வெஸ்ட் ஓரியண்ட் ஃப்ளைட், இதுதான் அந்த ஏர்லைனுடைய நேம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் மந்த் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. இந்த இயர் 1971 24th அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock இந்த ஃப்ளைட் போர்ட்லாண்ட்லேருந்து சியாட்டலுக்கு கிளம்புறாங்க. ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் தான். இந்த ஃப்ளைட்டில் 36 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 6 க்ரூ மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன். இந்த பேசஞ்சர்ஸ்க்கு நடுவில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா DB கூப்பர். ஓகே, அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு அவருடைய ஏஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, ஹீ இஸ் அரவுண்ட் 40 to 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஒயிட் கலர் ஷர்ட், கோட் சூட்லாம் போட்டுட்டு அலாங் வித் அ டை. அந்த ஏரோப்ளேன்லேயே கடைசி ரோவில் தான் அவர் உட்காந்துருக்காரு. ஈரோ சீட் நம்பர் 18 இங்கே தான் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நோட் எழுதி அங்கே இருக்கிற ஏரோஸ்டஸ் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஏரோஸ்டஸோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் ஷாஃப்னர். ஷீ இஸ் அ யங் ஏரோஸ்டஸ். அவங்க அந்த நோட்டை வாங்கிட்டு ஏதோ பேசஞ்சர் நம்மளோட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. கொடுத்த நோட்டை படிக்கலைன்றத இந்த DB கூப்பர்ன்ற பர்சன் நோட் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த ஏரோஸ்டஸை கூப்பிட்டு கொடுத்த நோட்டை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த நோட் அப்படி என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி இந்த ஏரோஸ்டஸ் படிக்கிறாங்க. அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ ஹாவ் அ பாம் இன் மை ப்ரீஃப் கேஸ் அண்ட் ஐ வாண்ட் யூ டு சிட் பை மீ. அதாவது என்னுடைய ப்ரீஃப் கேஸில் பாம் இருக்குது, பேசாமல் என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. பட் அந்த யார்கிட்டையும் காமிச்சிக்கல. பிகாஸ் அன்னெசரி அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும், மற்ற பேசஞ்சர்ஸும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இந்த DB கூப்பர்ன்ற பர்சனுடைய பக்கத்து சீட்டில் உட்காடுறாங்க. இந்த DB கூப்பர் பர்சனுடைய மடியில் ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸ் இருக்குது. அந்த ப்ரீஃப் கேஸை அவர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. சொன்ன மாதிரியே உள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது. காமிச்சிட்டு உடனே அவர் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு இந்த ஏரோஸ்டஸ் கிட்டே சொல்கிறாரு, நான் சொன்னபடி கேளுங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. சரி, என்ன அவருடைய டிமாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால், எனக்கு இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock $2 lakh கேஷ் வேணும், அதை ஒரு பேக்கில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு பேராஷூட்ஸ் வேணும், அதுவும் அலாங் வித் த கேஷ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. நம்பர் 3, ஃப்ளைட் சியாட்டலில் லேண்ட் ஆன உடனே ஏவியேஷன்லேருந்து ஒரே ஒரு பர்சன் வந்து ஃப்ளைட்டோடைய ஃபியூல் டேங்க்கில் ஃபியூவலை ஃபில் பண்ணணும், பண்ணிவிட்டு பேசாமல் சைலண்ட்டாக கிளம்பிடணும். ஒரு பர்சன் தான் வரணும், ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்லிடுறாரு. நம்பர் 3. இன்னொரு விஷயம், ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சியாட்டலில்
எனக்கு கேஷ் கைக்கு வந்த உடனே ஒரு பேசஞ்சராக எல்லாரையும் நான் வெளியில் அனுப்பிடுவேன் சேஃபாக. அதே நீங்கள் ஏதாச்சும் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க, வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா இம்மீடியட்டாக இந்த ஃப்ளைட்டை நான் ப்ளோ பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். நான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஐல் பர்ஸ்ட் இட் அப்படின்னு அவர் மறுபடியும் த்ரெட்டன் பண்ணுறாரு. கேட்ட உடனே இவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த ஃப்ளாரன்ஸுன்றவங்க. உடனே இந்த டிபி கூப்பர்ன்றவங்க இந்த ஃப்ளாரன்ஸ் ஷாஃப்னர் அந்த ஏரோஸ்டஸை போயிட்டு காக்பிட்டில் பைலட்ஸ்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே எந்திரிச்சு டீனா மக்லோவ் அப்படின்ற இன்னொரு ஏரோஸ்டஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு டிபி கூப்பர் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. அவங்க போய் டிபி கூப்பர் பக்கத்தில் சைலண்ட்டாக அந்த ஏரோஸ்டஸ் உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ளாரன்ஸுன்றவங்க காக்பிட் போயிட்டு அங்கே இருக்கிற பைலட்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவரோட நோட் காமிக்கிறாங்க. உடனே பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே கெட் இன் டச் வித் த ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக். அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஹெட்ஃபோன்ஸில் இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏர்லைனுடைய பிரசிடெண்ட் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஹீ இஸ் த டெசிஷன் மேக்கர் நோ. எதுவாக இருந்தாலும் இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த ஏர்லைனுடைய பிரசிடெண்ட் அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் நைரோப். அவர்கிட்ட இப்போ இந்த விஷயம் போகுது. டேனியல் நைரோப் அப்படின்றவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. ஹீ இஸ் த டெசிஷன் மேக்கர் அண்ட் ஆல்சோ த பிரசிடெண்ட் ஆஃப் த ஏர்லைன். அவர் என்ன பண்ணுறாருன்னா இமீடியட்டாக அவருடைய பைலட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. வீல் ஷோ ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் டு கூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா உங்களுடைய டிமாண்ட்ஸ், கூப்பரோட டிமாண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இவர் ஒரு ஹைஜாக்கர் இந்த மாதிரி மிரட்டின உடனே இவங்களும் பயந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்களே, ஏன் வை ஆர்ன்ட் தி ஃபைட்டிங் பேக் அப்படின்னு. இந்த டேனியல் நைரோப்ன்றவர் இஸ் த பிரசிடெண்ட் இல்லையா, அவருக்கு வந்து பயம். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அவருடைய ரெப்புடேஷன், அவங்க ஏர்லைனுடைய ரெப்புடேஷன் டவுன் ஆகிடும். உடனே பீப்புள் வில் நாட் ட்ராவல் இன் தேர் ஏர்லைன். அப்புறமா பயப்படுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்புடேஷன் டவுன் ஆகிடும், ஒரு பேட் நேம் வந்துடும். அப்புறமா பிஸ்னஸ் நம்ம இதோட க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இந்த ஹைஜாக்கர் கேட்குறது என்ன, கேஷ் தான். கேஷ் கொடுத்தா நான் பிரச்சனை இல்லாமல் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கேட்குற மாதிரி சைலண்ட்டாக நம்ம கேஷை கொடுத்துட்டு நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிடலாம். இந்த விஷயத்தை நம்ம சைலண்ட்டாக அப்படியே கம்மக்கமாக அமுக்கிடலாம், யாருக்குமே இந்த விஷயம் வெளியில் தெரியாது. ஸோ ரெப்புடேஷனும் அப்படியே இருக்கும், ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு. ஹீ இஸ் அக்செப்டிங் டு ஹிஸ் டிமாண்ட்ஸ். பட் பைலட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு, இம்மீடியட்டாக நீங்கள் ஃப்ளைட்டை, அதாவது சியாட்டில் பக்கத்தில் தான் ஃப்ளைட்டை சுற்றிட்டுருக்கு, 30 மினிட்ஸ் ஜர்னி தானே, இதை விஷயம்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் அவங்க சியாட்டில் கிட்ட வந்துடுறாங்க. உடனே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண வேண்டாம், நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் சியாட்டில் ஏர்போர்ட் மேலேயே நீங்கள் வந்து சுற்றிட்டு இருங்க. பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் பேசஞ்சர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைலட்ஸும் நமக்கு வெதர் சரியில்லை, இல்லை சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பார்த்துட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஹீ இஸ் பையிங் டைம். பேசஞ்சர்ஸ் கிட்டே ஏதாச்சும் காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து டைம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ப்ளஸ் அங்கே ஏர்போர்ட்டுக்கு மேலேயே சுற்றிட்டே இருக்காங்க. இந்த பக்கமாக இந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாரு, எஃபிஐயோட கோஆர்டினேட் பண்ணி சியாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பேங்க், யூஸ்வலாக பேங்க்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ரெடியாக, கேஷ். ஸோ எஃபிஐயோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி, கூப்பர் கேட்ட மாதிரி $2 lakhs, $2 lakhs இன் அமெரிக்கன் டாலர்ஸ் அவங்க வந்து கேஷை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பைலட் கிட்ட, இந்த மாதிரி கேஷ் இப்போ ரெடியாக இருக்குது, இப்போ நீங்கள் லேண்ட் பண்ணலான்னு. ஸோ 30 மினிட்ஸ்க்கான ஜேர்னி அவங்க ஏர்போர்ட் மேலேயே சுற்றி 3 hours பண்ணிடுறாங்க. இந்த பைலட்ஸும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அட்லாஸ்ட் அரௌண்ட் 2:30க்கு போர்ட்லேண்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் 5:45க்கு அவங்க சியாட்டலில் லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ண உடனே ஆஸ் கூப்பர் ரிக்வெஸ்டட் ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் வராரு. $2 lakh கேஷ்க்கான பேக்கை கொடுக்குறாரு, அலாங் வித் த பேராஷூட்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு டிமாண்ட், ஃப்ளைட்டோடைய ஃபியூவல் டேங்க்கில் ஃபியூவலை ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபியூவலும் ஃபில் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ கூப்பர் பார்க்குறாரு, அவருக்கு சொன்ன டிமாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நவ் மை பார்ட் ஆஃப் த டீல், நானும் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போக சொல்லிடுறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாமே இறங்கிடுறாங்க சேஃபாக.
ஃப்ளாரன்ஸ் அந்த ஏர் ஹோஸ்டஸும் இறங்கிடுறாங்க. பட் டீனா மெக்லவ் அந்த ஏர் ஹோஸ்டஸை மட்டும் கூப்பர் அனுப்பல, அவரு கூடயே இருக்க சொல்கிறாரு அலாங் வித் த பைலட்ஸ். ஸோ எல்லா பேசஞ்சர்ஸையும் அனுப்பிட்டு இப்போது டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீ இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் த பைலட்ஸ். அவர் ஒரு டெஸ்டினேஷன் சொல்கிறாரு, அந்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்ப சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இப்போது ஃப்ளைட் சியாட்டிலை விட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஃப்ளைட் சியாட்டிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போது ஃப்ளைட்டில் பைலட்ஸ் இருக்காங்க, முன்னாடி பின்னாடி டீனா மெக்லவ்ங்கிற அந்த ஒரு ஏர் ஹோஸ்டஸும் இந்த டிபி கூப்பர். இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, ஃப்ளை டுவர்ட்ஸ் மெக்சிகோ அப்படின்னு சொல்லிடுறாரு ஓப்பனாக. ஸோ டுவர்ட்ஸ் மெக்சிகோ ஃப்ளைட்டை போயிட்டு இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஹைட் 10,000 ஃபீட், இந்த ஹைட்டையே மெயின்டைன் பண்ண சொல்கிறாரு, 10,000 ஃபீட். அதுக்கப்புறமா விங்ஸோடைய பொசிஷன் 15 டிகிரிஸ் இதையே மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் ஃப்ளை ஆஸ் ஸ்லோ ஆஸ் பாசிபிள், எவ்வளோ மெதுவாக முடியுதோ அவ்வளோ மெதுவாக நீங்கள் ஃப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுபடியும் கொடுக்குறாரு. உடனே பைலட்ஸ் பயந்து போய் சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ ஸ்லோவாக போனால் கண்டிப்பாக மெக்சிகோ ரீச் ஆக முடியாது, அதுக்கான ஃபியூவல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு. எனக்கு அது தெரியும், பட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டீனா மெக்லவ்ன்ற அந்த ஏர் ஹோஸ்டஸை காக்பிட்டுக்கு நீங்கள் போயிட்டு கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீனா மெக்லவும் போயிட்டு அலாங் வித் த பைலட் காக்பிட்டில் லாக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹியர் கம்ஸ் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோ. இது போயிங் 727 அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஏர்க்ராஃப்டில் பின்னாடி ஒரு ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃப்ளைட்னா ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், கரெக்டாக வந்து தரையில் படும். ஸோ ஏனி மாதிரி ஏறி ஃப்ளைட்குள்ளே வந்துடலாம். அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டேர் கேஸை இழுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏர்க்ராஃப்டில் மட்டும்தான் இருந்திருக்கு. டீனா மெக்லோவை உள்ளே அனுப்பிட்டு இந்த டிபி கூப்பர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கேஷ் எடுத்துக்கிறாரு, பேராஷூட்டும் கட்டிக்கிறாரு, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்கான சூட் கேஸும் எடுத்துகிட்டு கரெக்டாக 8:13 இந்த பட்டனை அமுத்தி அந்த ஸ்பெஷல் எக்ஸிட் அலாங் வித் த லேடர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேர் கேஸில் மெதுவாக இறங்கி ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடுறாரு. அவர் குதித்ததை இந்த ஏர் ஹோஸ்டஸோ பைலட்டோ யாரும் பார்க்கல, ஏன்னா எல்லாருமே காக்பிட்டில் இருக்காங்க. காக்பிட் வந்து அந்த காலத்தில் கிளாஸ் டோர் மாதிரிலாம் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டாக தான் இருக்கும், உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாது. பைலட்ஸ்க்கு எப்படி தெரிய வருதுன்னா, ஃப்ளைட் வந்து அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டர்புலன்ஸ் ஃபீல் ஆகுது. சடனாக அவங்க பார்க்கும்போது இந்த பின்னாடி இருக்கிற இந்த எக்ஸிட் ஓப்பனில் இருக்குது. 8:13 அந்த டைமு இவங்களும் போயிட்டு அந்த மேனுவலாக அந்த எக்ஸிட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஏர் ஹோஸ்டஸ் காக்பிட்லேருந்து வெளியில் போய் தேடி பார்க்குறாங்க. ஸோ டிபி கூப்பரை காணோம், கேஷ் இல்லை, பேராஷூட் இல்லை, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுருந்த அந்த ப்ரீஃப் கேஸும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again with the part 2 shortly. Okay, until then, bye, take care.